பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். பல்லாவரம் திருமதி ஜே காமாட்சி கழக நிர்வாகி. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பல்லாவரம் தொகுதி வேட்பாளராக காமாட்சி ஜெயகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டு தொகுதி மக்களை வீடுகள் தோறும் சந்தித்து வருகிறார். யார் இந்த காமாட்சி? சென்னையைச் சேர்ந்த காமாட்சி ஜெயகிருஷ்ணன் கட்டுமானத் துறையில் புகழ்பெற்ற தொழிலதிபராக விளங்கி வருகிறார். இளவயது முதலே சமூக செயல்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ள காமாட்சி 2013ஆம் ஆண்டு தமிழகத்திலேயே கல்வியில் மிகவும் பின்தங்கிய விழுப்புரம் மாவட்டத்தை தத்தெடுத்து பள்ளிக் கல்வித்துறையுடன் இணைந்து 3 ஆண்டுகள் சேவையாற்றினார். தலைவர் காமாட்சி அம்மா அவர்களும் இருவருமாக சேர்ந்து 20 பள்ளிகளுக்கும் தேவையான 50 ஆசிரியர்கள், அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 6000 ரூபாய் சம்பளம் அவர்கள் தத்தெடுத்ததன் மூலம் மேற்படி பள்ளிகளில் தேர்ச்சி சதவீதம் 16% இருந்து 74% உயர்ந்துள்ளது. இதனால் கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் பயனடைந்தனர். எவ்விதமான எதிர்பார்ப்புகளும் இன்றி மாணவர்களுக்கு கல்வி கொடையளித்த காமாட்சி ஜெயகிருஷ்ணனின் முயற்சி வீண் போகவில்லை. உழைப்பின் பலன் குடும்பங்களில் எதிரொலிக்க தொடங்கியது. சமூக நலனை தன் நலனாக கொண்டுள்ள காமாட்சி தன் கணவர் ஜெயகிருஷ்ணனோடு இணைந்து சமூக அக்கறையுடன் பல்வேறு நலத்திட்டங்களை மேற்கொண்டு வருகிறார். சமூக ஆர்வலராக மட்டுமல்லாமல் நீண்ட நெடுங்காலமாக தளபதி விஜயின் தீவிர ரசிகையாகவும் செயல்பட்டு வருகிறார். இன்றைய காலகட்டத்தில் நல்லவர்கள் அரசியலுக்கு வர தயங்குவதால் தான் ஊழல்வாதிகளும் முட்டாள்களும் பெருகி போயுள்ளனர். நல்லோர்களை அரியணையில் அமர்த்தும் வகையில் தளபதி விஜய் அவர்களின் கரங்களை வலுப்படுத்த பல்லாவரம் தொகுதியில் வேட்பாளராக களம் காண்கிறார் காமாட்சி. சட்டமன்ற உறுப்பினராகி தொகுதியின் அனைத்து பிரச்சனைகளையும் களைந்து ஒரு சமூக மாற்றத்திற்கான புரட்சியை நிகழ்த்துவார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை.